ಏನಾದ್ರು ಮಾಡ್ಬೇಕು. என்னால முடிச்சது சொல்லுங்க. ನನ್ನಿಂದ ಆಗಿದ್ದು. என்னால முடிச்சது. ನನ್ನಿಂದ ಆಗಿರೋದು. என்னால என்ன முடியுமோ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೋ அதை கர்த்தருக்காக ಅದು ಕರ್ತನಿಗಾಗಿ ಮಾಡ್ತೀನಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்னை பார்க்காத பார்த்தா ನೀವು ನಾನು ನೋಡಿದ್ರೆ ಇವರು டைம் சொல்லாம கொடுத்துட்டார். டைம் ಹೇಳದೆ ಕೊಡ್ಬಿಟ್ರು. ನಾನು ಕೇಳಿಲ್ಲ. கிட்டத்தட்ட இன்னைக்கு தூங்கி 3 நாள் ஆச்சு. ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿ 3 ದಿನ ಆಯ್ತು. 3 நாள் இரவுலும் ஜெபம். ಈ 3 ದಿನದ ರಾತ್ರಿ இரவுலும் விடிய ಕಾಲ 3 மணி வரைக்கும் ஜெபம். ಡೈಲಿ 3 ಗಂಟೆ ತನಕ ಜಪ. ಟ್ರಾವೆಲ್ ತೂக்கம். ಬಸ್ಸಲ್ಲಿ ಬರೋದಿದೆ. இன்றைக்கு விடிய காலை ಈ ಬೆಳಿಗ್ಗೆ நீங்க சொல்ற டைம் தான். ನೀವು ಹೇಳೋ ಸಮಯನೇ. நான் பேசிக்கொண்டே இருப்பேன். நான் ಮಾತಾಡ್ಕೊಂಡೇ ಇರ್ತೀನಿ. ஆவியானவர் நிரம்பிக்கொண்டே ಆತ್ಮನು ಬರ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. வியாதி மாறிக்கொண்டே இருக்கும். பல ஆண்டுகளாக ತುಂಬಾ ವರ್ಷಗಳಿಂದ வேதனைகளுக்கு இன்றைக்கு ஒரு மூச்சு ಕಷ್ಟಪಟ್ಟಿರುವ ತುಂಬಾ ದಿನದ ವಿಷಯ ಇವತ್ತು ಒಂದು ದಿನ ಒಂದು ಅಂತ್ಯ ಬರಲಿದೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு பக்கத்துல கை கொட்டேவி. ஐயா இது ஓடுமா? ஓடாது. ஓடாது. சரி ஓடாட்டி பரவாயில்லை. ஓடுது அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா. கர்த்தர் நல்லவர். இப்போ அந்த யாக்கோபை குறித்து ಈಗ ಯಾಕೋಬನ ಕುರಿತು தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். ದೇವರು ಹೇಳುವ ಒಂದು ವಿಷಯ. ராத்திரி நேரத்தில் ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ பிரயாணப்பட்டு போகும் பொழுது ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಹೋಗುವಾಗ இருட்டுச்சு. ರಾತ್ರಿ ಆಗಿತ್ತು. அவன் ஒரு இடத்துல தங்குகிறான். ಅವರು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ படுத்து தூங்குறான். ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾನೆ. தலகாணி விட்டு ತಲೆಗಾಣಿ ಬೇಕು. ತಲೆಗಾಣಿ ಬಿಡ. அதனால ಆದ್ದರಿಂದ ಒಂದು ಕಲ್ಲನ್ನ எடுத்து ತೆಗೆದು தன் தலைಗೆ ಇಡ್ತಾನೆ. அந்த தலைக்கு வச்ச கல்லுல ಆ ತಲೆಗಿಟ್ಟಿದ ಕಲ್ಲು ಪರಲೋಕಕ್ಕೆ ಭೂಮಿಗೂ ஒரு ஏணி வைக்கும். ಒಂದು ಏಣಿಗೆ ಆಗಿತ್ತು. ஒரு சொப்பனம் அந்த ರಾತ್ರಿ. ಆ ರಾತ್ರಿ ವೇಳೆ ಒಂದು ಕನಸು ಕಂಡ. ದೀರ್ಘದರ್ಶನವಾಗಿ ಕರ್ತರು சொல்றார். ಒಂದು ಪ್ರವಾದವಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಕಲ್ಲು பரலோகத்துக்கு பூமிக்கும் பரலோகத்துக்கு பூமிಗೂ ஏணி வைக்கப்பட்டிருக்கு. ஏணி ತರ தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடம். ದೇವದೂತರು ಏರುವುದು ಇಳಿಯುವ ಜಾಗ. ಸಾರத்தை ಕರ್ತರು ಈ ಜಾಗವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உள்ளே போகும்போது இல்லாத சரீரம் உயிர் பெறும். இது பரலோகத்தின் தேவனாலே ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றார், இது சும்மா கல் இல்ல. இது சும்மா கல் அல்ல. பெத்தேல். பெத்தேல். ஹalleluya. ஆமென். ஆமென். பெத்தேல். பெத்தேல் என்று தேவன் அவனுக்கு சொன்னார். தேவன் அவனுக்கு ಹೇಳಿದ್ರು. ஓகே. ஓகே. புறப்பட்டு போய்ட்டான். ಆಯ್ತು. எங்க போனா? ಎಲ್ಲಿಗೋದ? சொல்லுங்க எங்க போனா? ಎಲ್ಲಿಗೋದ? மாமனார் வீட்டுக்கு போனா. ಮಾವನ ಮನೆಗೆ ಹೋದ. ஹலோ சொல்லுங்க மாமனார். ಮಾವನ ಮನೆಗೆ ಹೋದ. போனா. போறதுக்கு முன்னால ಮುಂಚೆ அவங்க அம்மா ಅವರ ಅಮ್ಮ ரெபேக்கா. சொல்லுங்க ரெபேக்கா குசு குசுனு ಗುಜು ಆಮೇಲೆ ಗುಜು ಮಾತು சொல்லுங்க புஜு புஜு இல்ல அப்போ இங்க இருந்தா ಇಲ್ಲಿಂದ அண்ணன் கொண்டு போடுவான். அண்ணன் ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತಾನೆ. நீ மாமனார் வீட்டுக்கு ஓடி. நீ மாமன் மನೆಗೆ ಹೋಗು. எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு. நீ நம்ம அண்ணன் ಮನೆಗೆ ಹೋಗು. 2 புள்ளை இருக்குது. ಅಲ್ಲಿ 2 ಹುಡುಗಿ ಇದಾವೆ. எது பிடிச்சிருக்கு? நீ ಯಾವುದು ಇಷ್ಟ ಇದೆಯೋ ಅದ ಕಟ್ಟಿಗೆ. ಯಾವದೋ ಮದುವೆ ಮಾಡ್ಕೋ. ಹಲೋ ஓடி போய்ட்டான். ಓಡೋದ. போகிற வழியில தான் ಹೋಗೋ ದಾರಿಯಲ್ಲಿ கர்த்தர் சந்திக்கிறார். ದೇವರನ್ನ ಮೀಟ್ ಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் தேவ பிள்ளையே என்ன செய்யறது என்று தெரியாம ಏನ್ ಮಾಡಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ஹalleluya. ஹalleluya. இந்த காத்துல இல்லன்னா அந்த காத்துல. ஆமென். இதை ஓபன் பண்ணாலும் வரும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. Thank you. Thank you. God bless you. God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு ஆசீர்வாதம். ஹalleluya. ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாக. தேவனுக்கு மகிமை உண்டாகಲಿ. இந்த சம்பவம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡಾಗಿದೆ. எல்லா செய்தியில கேட்டிருக்கோம். ಎಲ್ಲರೂ ಧ್ಯಾನದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. சொல்லிருக்காங்க. ಎಲ್ಲ ಸೇವಕರು ಹೇಳಿದ್ದಾರೆ. நடந்தது என்று சொல்லிருக்காங்க. ಇದೆಲ್ಲ ನಡೆದಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆனா அந்த நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு காரியத்தை நாம் யோசிக்கணும். ಒಂದು ವಿಷಯ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ಅವರು ಪடுத்து தூங்கும்போது ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ அந்த இடத்துக்கு ಆ ಜಾಗಕ್ಕೆ ஆல்ரெடி ಆವಾಗಲೇ ஒரு பெயர் ಇತ್ತು. ಒಂದು ಹೆಸರಿತ್ತು. அந்த பெயர் தான் ಆ ಹೆಸರೇ என் பெயர். ನನ್ನ ಹೆಸರು. ಹಲೋ ಹಲೋ
சொல்லுங்க அல்லேலூயா. ಹೇಳಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன பேர் அந்த பேர்? ಏನು ಆ ಹೆಸರು? லூசு. சொல்லுங்க அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்திலே வாசிக்கும் பொழுது ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ ತೆಗೆದು ಓದಿ ಆದಿಕಾಂಡ அதிகாரம் புஸ்தகம் 28ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனம். 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. இதுல பவர் இல்ல, ಇದರಲ್ಲಿ ಪೌಲ್ ಇಲ್ಲ, இங்க பவர் இருக்கு. ಇಲ್ಲಿ ಪವರ್ ಇದೆ. ಅದರಿಂದ இதை இங்க வச்சிட்டு ಇಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ஆல்ரெடி ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே ஓகே. ரெண்டு மைக்கும் ஒரேதான். சேம். சரி. அல்லேலூயா. 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 இங்க இருக்கப்பட்டு இங்க வரும். ಅಲ್ಲಿ அப்ப ಬರಬೇಕು. 28 19 வாசிக்கும் பொழுது 20 19 ಓದುವಾಗ வாசிங்க. ಓದಿ. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ஆ ಬೇತೇಲ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. ஆ ಅಲ್ಲಿಯೂ ಊರಿಗೆ ஆ ಮೊದಲು 100 ಜನರು முதல்ல எப்படி இருந்ததா? லூஸ் லூஸ் சொல்லுங்க. லூஸ் 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 சொல்லுங்க. இயேசு என்னை சந்திக்காத வரைக்கும், ಸಂಧಿಸು ತನಕ, அல்லேலூயா, அல்லேலூயா, தரிசனம் கிடைக்காத வரைக்கும், ದರ್ಶನ ಸಿಗುವ ತನಕ, வழி பிறக்காத வரைக்கும் ದಾರಿ ಸಿಗುವ ತನಕ நான் ஒரு லூஸ். ஆனா தரிசனம் கிடைச்சதுக்கு ಆದರೆ ದರ್ಶನ ಸಿಕ್ಕಿದ ಮೇಲೆ, தேவன் சந்தித்ததுக்கு அப்புறம் ದೇವರನ್ನು ಸந்திದ ಮೇಲೆ அந்த இடத்துக்கு ಆ ಜಾಗಕ್ಕೆ பெத்தேல் என்று பெயர். ಬೇತೇಲ್ ಎಂದು இந்த ಲೂಸை, ಈ ಲೂಸನ್ನ தேவன் சந்தித்ததனால ದೇವರು ಸಂಧಿಸಿದ್ರಿಂದ இந்த லூசு ಈ ಲೂಸು பெத்தேல் மாறி ಬೆಚ್ಚರಾಗಿ ಚೇಂಜ್ ಆಗಿದೆ. தேவன் தங்குகிற ஸ்தலமா. ದೇವರು ಇರುವ ಸ್ಥಳವಾಗಿ ஒரு அடி பாடுங்க. இந்த லூசு தேவன் தங்குகிற ஸ்தலமாய் மாறினேன். அப்ப அந்த தேவன் ஸ்தலம் ஒரு வரி பாடு. ಜೀವವುಳ್ಳ ದೇವರಿರೋ பரலோகே பரலோகத்தின் ஆசீர்வாதம் ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. யாக்கோபு புறப்பட்டு போகும்போது ಯಾಕೊಬ್ರು ಹೊರಟು ಹೋಗುವಾಗ அவங்க அப்பா கூட இல்ல, ಅವ್ರ ಅಪ್ಪ ಜೊತೆಲಿಲ್ಲ, அம்மா கூட இல்ல, ಅಮ್ಮ ಜೊತೆಲಿಲ್ಲ, கூட இருக்கிற சகோதரன் இல்ல, ಜೊತೆಲಿದ್ದ சொந்த பந்தங்கள் இல்ல, சொந்த ಬಂಧ ಯಾರು அவருடைய ಇಲ್ಲ, நண்பர்கள் யாரும் இல்ல. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಯಾರು ಇಲ್ಲ, The single man. ಒಬ್ಬನೇ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை தனித்து விடப்பட்டிருப்பியாமா, ನಿನ್ನನ್ನು ಸಪರೇಟ್ இந்த ಬಿಡುವುದು ராத்திரியிலே உன்னை கர்த்தர் ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕರ್ತನು ಮೀಟ್ ಮಾಡಿದ. உன்னை சந்திக்கிறார். பரலோகத்துக்கு சொந்தக்காரன். பரலோகத்தின் பிரதியா. எதற்கும் பயப்படாதீங்க. ಭಯಪಡಬೇಡಿ. தேவன் நம்மோடு இருக்கிறார். ಆಮೆನ್. ಜೊತೆಗಿದ್ದಾನೆ. உங்களுக்கு பரலோகம் உங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறார். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಉಚಿತವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ಈ வீடு ಮನೆ லூசா இருந்து ಲೂಸ್ ಆಯಿತು, இதெல்லாம் மாறிடுச்சு. ಬೆತ್ತರಾಗಿ ಚೇಂಜ್ ಆಗುತ್ತೆ. இப்போ எல்லாமே காலங்கள் கடந்துருக்கு. ಈಗ ಕಾಲಗಳು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ರಕ್ಷಣೆ ಒಂದು ತುಂಬಾ ದಿನ ಆಯ್ತು. ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, உனக்கு தரிசனமான ನಿನಗೆ ದರ್ಶನ ಆದ தேவனாய் கர்த்தருக்கு ದೇವರಾಗಿರೋ ಕರ್ತನು இதே இடத்துல ಇದೇ ಜಾಗದಲ್ಲಿ அல்லேலூயா. ಹೇಳು, ಇದೇ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಇದೇ ಜಾಗದಲ್ಲಿ எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும், ನನಗೆ ದೇವಾಲಯ ಕಟ್ಟಬೇಕು, பலிபீடம் கட்டணும். ನಾವು ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. அதைத்தான் செஞ்சிருக்கிறேன். ಅದನ್ನೇ ಮಾಡಿದ್ದೀರಾ, ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಅದನ್ನೇ ಮಾಡಿದ್ದೀರಾ ಎಲ್ಲ ಸೇರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. அப்போ தேவன் சந்தித்தது உண்மை. ದೇವರನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದು ನಿಜ. யாக்கோபை சந்தித்த ஆண்டவர் ಯಾಕೋಬನ ಸಂಧಿಸಿದ ದೇವರು இம்மானுவேலை சந்தித்தார். ಆಮೆನ್. இம்மானுவேலை சந்தித்த ஆண்டவர் ನಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. கிதியோனை சந்தித்தார். ದೇವರನ್ನು ಸಂಧಿಸಿದರು, உங்களை சந்தித்தார். ಉಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದಾರೆ. ಈ ರಾತ್ರಿ ಈಗ ನಿಮ್ಮನ್ನ ಸಂಧಿಸಲಿದ್ದಾನೆ. ವಾಸ್ತವವನ್ನು ದೇವರು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸಲಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பதான் செய்திக்கு போறோம். ಈಗ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲಿದ್ದೀವಿ.